மூன்று செம்மொழிகள் கூறுக. தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. ஏண்டா டேய், இது ஏன் ஜோக்குன்னு சொல்லு. எப்படி மச்சான் சொல்ல முடியும்? எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்களே. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி யோகி பாபு சார் என்ன பண்ணுறாருன்னா, ஜெயம் ரவி சார் இல்லை ரவி மோகன் சார் சொன்ன ஒரு டைலாக மற்றவங்களுக்கு கன்வே பண்ணி அந்த கிரெடிட்ஸை எடுத்துக்கிறாரு. கரெக்டாக. ஸோ இதே விஷயம் தான் ஃபார்மிங்லேயும் நடக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட விற்கிறாங்க அண்ட் அவங்க கிட்ட வந்து கன்சியூமர்ஸ் வாங்குறாங்க. இப்போ விற்கிற அவங்களுக்கு அந்த லாபம் கிடைக்குதா? இல்லை. அண்ட் வாங்குற கன்சியூமர்ஸ் கம்மி விலைக்கு வாங்குறாங்களா? இல்லை, அதிகமான விலைக்கு வாங்குறாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்ஸோடைய லாபம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மிடில் மேன், அதாவது யார் வாங்கி கன்சியூமருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போகுது. உருவாக்குற ஃபார்மர்ஸ்க்கு ஏன் அந்த லாபம் கிடைக்கிறது இல்லை? அண்ட் வாங்குற கன்சியூமருக்கும் ஏன் அது ஒரு சூட்டபுளான விலையில் இருக்கிறது இல்லை? விச் மீன்ஸ் கார்பரேட் வந்து அதிக லாபத்துக்கு விற்குது. இந்த விஷயம் ஒன்ஸ் கன்சியூமருக்கு கம்மி விலையில் கிடைச்சாலுமே சரி, அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் கிடைச்சாலும் சரி, அப்போ தான் விவசாயிகளுடைய நிலைமையும் கரெக்டாக மாறும். அதே நேரத்தில் மார்க்கெட்டில் கன்சியூமர்ஸ் கரெக்டான விலைக்கும் பொருளை வாங்க முடியும். பட் அந்த நிலைமை எப்போ மாறும் தான் தெரியல. பார்ப்போம் எப்போ மாறுதுன்னு. கண்டிப்பாக மாறும் நம்புவோம்.